கடந்த காலங்களில் பொதுஜன பெரமுன ஊடாக தேர்தலில் போட்டியிட்டு ஒரு இராஜாங்க அமைச்சராக வந்திருந்த நீங்கள் தற்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவிச்சிருக்கிறீங்க. அப்போது நீங்கள் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்து அரசியலிருந்து விலகிவிட்டீர்களா? ஏற்கனவே நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொன்னால், முற்போக்கு தமிழர் கழகம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு வழங்கும் பொழுது முற்போக்கு தமிழர் கழகம் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு ஆதரவை வழங்கினோம். அதன் பிற்பாடும் பார்லிமென்ற தேர்தலிலே நாங்கள் 8 தமிழர்களை முன்னிறுத்தி ஒரு மொத்தமாகவே தமிழர்களாக நாங்கள் முற்போக்கு தமிழர்களாக பொதுஜன பெரமுனையிலே நாங்கள் போட்டியிட்டோம். அதிலே பொதுஜன பெரமுனை கட்சியில் உறுப்புரிமை பெற்றவர்கள் இருந்தார்கள். எங்களை போன்று முற்போக்கு தமிழர்களத்தைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் 2 பேர் போட்டியிட்டு அதை வெற்றிட்டோம். 2018 நாங்கள் ஒரு தனித்துவமான ஒரு கழகமாக செயற்பட்டுக் கொண்டு வருகிறோம். இந்த சூழலில் உங்களுக்கு தெரியும், நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட போது 3 விதமான அரசியல் வாதிகளை நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஒன்று, நாட்டை விட்டு சிலர் ஓடினார்கள், சிலர் நாட்டுக்குள்ளே ஒழித்தார்கள், சிலர் பொருளாதார வீழ்ச்சியின் போது நாட்டை பொறுப்பெடுக்க யாரும் முன்வரவில்லை. அந்த சூழலிலே தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தானாக முன்வந்து இந்த நாட்டை பொறுப்படுத்தால் அவர் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார். உங்களுக்கு தெரியும், அவருடைய வீடு எரிக்கப்பட்டது, பல அவருடைய பெருமதியான சொத்துக்கள், அவருடைய புத்தகங்கள், பெருமதியான புத்தகங்கள் பல அவர் எரிக்கப்பட்டு பல பிரச்சனைகளை முகம் கொடுத்தார். ஆனால் அவர் பொறுப்படுத்தி இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்த நாட்டை முடிந்தளவு முன்பிருந்த நிலைமையை விட உங்களுக்கு தெரியும் ஒரு சரியான ஒரு நிலைமைக்கு ஓரளவு கொண்டு வந்து இன்னும் பல முன்னேற்றகரமான செயற்பாடு இடம்பெறும். இந்த சூழலில் நாங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள், தற்போதைய ஜனாதிபதி கூட உத்தியோகபூர்வமாக நான் தான் ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிக்கவில்லை. ஆனால் முற்போக்கு தமிழர் கழகம் அடிப்படையில் நான் மாத்திரம் கழக உயர்மட்ட குழு அனைவரும் நாங்கள் தீர்மானிப்போம். எல்லா ஒவ்வொரு கட்சிகளும் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி வேட்பாளர் அறிவித்த பிற்பாடு நாங்கள் தீர்க்கமான முடிவை அறிவிப்போம். இருந்தாலும் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்கிறேன், இந்த நாட்டை ஒரு மோசமான ஒரு சூழலில் இருந்து கொண்டு வந்தவர் ரணில் விக்ரமசிங்கே. அவர் கூட இன்னும் தான் ஜனாதிபதி வேட்பாளராக இல்லை என்று அறிவிக்கவில்லை. இன்னும் சில நாட்களில் அந்த அறிவிப்பு வந்த பிற்பாடு எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் அறிவிக்கிறோம். பாராளுமன்றத்தை கலைக்கப் போவதாக இன்றைய நாளில் செய்திகள் வெளியாக கொண்டிருக்குது. ஜனாதிபதி அதுக்கு முயற்சி எடுப்பதாக தெரிவிக்கப்படுது. இதை பார்க்குறீங்க? இல்லை, இது தொடர்பாக நானும் சில இணையதளங்கள், சில சமூக வலைத்தளங்களில் இவ்வாறான செய்திகளை பார்த்தேன். ஆனால் அது உத்தியோகபூர்வமான தகவல் அல்ல. ஆனால் ஒவ்வொருவரும் எழுந்தமானாக இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்க தரப்பிலோ ஜனாதிபதி தரப்பிலோ இது சம்பந்தமான உத்தியோகபூர்வமான எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் வருகின்ற திங்கட்கிழமை கூட பாராளுமன்றத்தில் ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கான கூட்டம் ஜனாதிபதி தலைமையிலே வருகிற திங்கள் 5 மணிக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இது சம்பந்தமாக எந்த விதமான ஒரு விடயமும் உத்தியோகபூர்வமாக இதுவரை அறிவிக்கப்படும். அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இந்த தேர்தலில் ஒத்தி வைக்கிறதுக்கான முயற்சியில் ரணில் விக்ரமசிங்கே அவர் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இல்லை, இது எதிர்கட்சிகள் தான் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். ஜனாதிபதி தேர்தலை பிற்படுவதற்காக இந்த முயற்சி முன்னெடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் ஜனாதிபதி தரப்பிலிருந்து இது சம்பந்தமான எந்த ஒரு கருத்துக்களும் கூறப்படவில்லை. ஒவ்வொருவரும் தங்களுடைய ஜனநாயக நாட்டில் ஒரு கருத்து தெரிவிக்க சுதந்திரம் இருக்கு. அந்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை நடக்க முதலே ஒரு ஊகத்தின் அடிப்படையில் அல்ல எதிர்கூறலின் அடிப்படையில் கூறுகிறார்கள். ஆனால் ஜனாதிபதி தரப்பிலோ அரசாங்கம் என்ற தரப்பிலோ அது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை.